இப்போ இங்கிலீஷை கிளிக் பண்ணால் செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி ஜெர்மனை கிளிக் பண்ணால் செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ லேபிளில் போனோம் அப்படின்னா கிளிக் இவெண்ட் எதுவும் கிடையாது. கிளிக்னு டைப் பண்ணிங்கன்னா எதுவும் கிடையாது, பட் பட்டனுக்கு இருக்கும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லேபிளில் கெஸ்டர் கமாண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லேபிள் டாட் கெஸ்டர் ரெகக்னைசர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெகக்னைசர் இருக்கு. நம்ம அதில் வந்து டேப் கெஸ்டர் ரெகக்னைசர் கமாண்ட், இப்போ கமாண்ட் பேராமீட்டர்னா நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். கமாண்ட் பேராமீட்டர் சேம் இங்கேயும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் லேபிளுக்கும். ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கமாண்ட் வந்து நம்ம ஐ கமாண்ட் இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணோம். அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு டைப்பில் பண்ணலாம். ஒன்று நீங்கள் டைரெக்டாக மெயின் டிரான்ஸ்லேட் XAML ஃபைலில் டிஃபைன் பண்ணலாம், XAML.cs ஃபைலில். ஆர் உங்களோட பிஸ்னஸ் லாஜிக்கும் உங்களோட வியூ மாடலும் செப்பரேட்டாக யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். MVVM பேட்டர்ன் கான்செப்ட். நான் இப்போ வந்து MVVM பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் கால்டு வியூ மாடல். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஃபைல் டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த வியூ மாடலில் கோட் கிளாஸ் ஃபைல் நம்ம வந்து மெயின் டிரான்ஸ்லேட்டர் வியூ மாடல். டிஃபால்ட்டாக இன்டர்னல் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம், பப்ளிக்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஐ கமாண்ட், பப்ளிக் ஐ கமாண்ட். கமாண்ட் நேம் வந்து சோர்ஸ் கமாண்ட் ஒன்லி கெட். ஸோ நம்ம நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணோம். நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதுக்கு யூஸிங் சிஸ்டம் டாட் விண்டோஸ் டாட் இன்புட் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து டார்கெட் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம பப்ளிக் ஐ கமாண்ட் டார்கெட் கமாண்ட் கெட். ஸோ இதை டிஃபைன் பண்ணோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்டர் source command to new command action, empty action இருக்கட்டும். same for target command. இங்கே மெயின் டிரான்ஸ்லேட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபிளில் நம்ம கமாண்ட் பேராமீட்டரும் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்குன்றது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போக்கி கமாண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணுற போகிறோம். அதை கமாண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கான ஆர்குமெண்ட்டும் இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே என்ன டைப்புன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணோம். நான் ஸ்ட்ரிங் தான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரிங்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். சேம் இங்கேயும். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்லையும் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கான பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஸோ இங்கேயும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் ஆர்குமெண்ட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஜஸ்ட் சோர்ஸ். ஸோ நம்ம கமாண்ட் டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வியூ மாடலை இந்த வியூவோட பைண்ட் பண்ணணும். பைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் டிரான்ஸ்லேட் பேஜ் டாட் XAML ஃபைலில் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம சொல்லணும் வியூ மாடல் பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. மெயின் டிரான்ஸ்லேட்டர் வியூ மாடல். ஸோ நேம் வந்து மெயின் டிரான்ஸ்லேட் வியூ மாடல். பைண்டிங் கான்டெக்ஸ்ட் நம்ம என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் டிரான்ஸ்லேட்டர் வியூ மாடல் டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெயின் ப்ரோக்ராம் டாட் சிஎஸ் ஃபைலில் வந்து இனிஷியேட் பண்ணிடணும். இனிஷியேட் பண்ணுறதுக்கு பில்டர் டாட் சர்வீஸ் டாட் ஆட் சிங்கிள்டன் மெயின் டிரான்ஸ்லேட்டர் வியூ மாடல் நேம் ஸ்பேஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வியூவையும் நம்ம டிஃபைன் பண்ணிடணும். ஸோ சர்வீஸ் டாட் ஆட் சிங்கிள்டன் மெயின் டிரான்ஸ்லேட்டர் பேஜ் டிஃபைன் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் மெயின் டிரான்ஸ்லேட் பேஜில் போயிட்டு இங்கே கமாண்ட் நம்ம செட் பண்ணோம். கமாண்ட் செட் பண்ணுறதுக்கு பைண்டிங் கமாண்ட் நேம் வந்து சோர்ஸ் கமாண்ட் வச்சுருந்தோம். சோர்ஸ் கமாண்ட். இப்போ இங்கே ஆர்குமெண்ட் கமாண்ட் பேராமீட்டர் 1ன்னு பாஸ் பண்ணுவோம். சேம் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் சேஞ்ச் பண்ணோம். ஜெர்மனை கிளிக் பண்ண ஓப்பன் ஆகணும்ல. ஸோ லேபிள் கமாண்ட் வந்து சோர்ஸ் கமாண்ட் கிடையாது, டார்கெட் கமாண்ட். கமாண்ட் பேராமீட்டர் 2. இப்போ குயிக்காக ரன் பண்ணி பார்ப்போம் இந்த கமாண்ட் இன்வோக் ஆகுதானு. ஸோ இன்வோக் ஆகிறதுக்கு நான் மெயின் டிரான்ஸ்லேட் பேஜ் வியூ மாடலில் போயிட்டு சோர்ஸ் கமாண்டில் பிரேக் பாயிண்ட் வச்சு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இங்கிலீஷை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா கமாண்ட் ட்ரிகர் ஆகுது. நம்ம பாஸ் பண்ண ஆர்குமெண்ட்டும் 1ன்னு வருது. சேம் ஜெர்மனை கிளிக் பண்ணாலும் பிரேக் பாயிண்ட் வைக்கல. ஸோ இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுக்குவோம். ஜெர்மனை கிளிக் பண்ணாலும் ஆர்குமெண்ட் 2 கமாண்ட் இன்வோக் ஆகுது. ஸோ நம்ம வியூ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோர்ஸ் கமாண்டை கிளிக் பண்ணால் நம்ம பேஜ் ஓப்பன் ஆகணும். ஸோ பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணுறேன். .NET MAUI content page. பேஜ் நேம் வந்து translator language list. பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போக்கி இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவை கிடையாது. வியூ மாடலில் போயிட்டு நியூ பேஜ் இன்வோக் பண்ணோம். ஸோ நியூ பேஜ் இன்வோக் பண்ணுறதுக்கு ஷெல் டாட் கரண்ட் டாட் கோ டு async. நம்ம எந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும்னு சொல்லணும். ஸோ இங்கே நேவிகேட் பேஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷெல்லில் போய் நம்ம பேஜை வந்து டிஃபைன் பண்ணணும். இது மாதிரி ஒரு நியூ பேஜ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு ரவுட்டிங் டாட் ரெஜிஸ்டர் ரவுட் பேஜ் நேம், அதான் கீ நேம். ஸோ நம்ம பேஜ் நேமே வந்து கீ நேமாக பாஸ் பண்ண போகிறோம். நேம் ஆஃப் translator language list, type of translator language list அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ வியூ மாடலில் போயிட்டு நம்ம இந்த கீயை பாஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ டார்கெட் கமாண்ட் கிளிக் பண்ணாலும் இதே ஆப்ரேஷன் தான் நடக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் கமாண்டும் டார்கெட் கமாண்டும் சேம் பேஜ் தான் ரீடைரக்ட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு private void redirect page ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஆர்குமெண்ட் தேவைப்படுது. ஸோ ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம ஸ்ட்ரிங் ஆர்க் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டு இங்கே நம்ம டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிடலாம். ஸோ இந்த கோடை ரிமூவ் பண்ணிட்டு redirect page தேவை கிடையாது. சேம் ஃபார் கமாண்ட். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். இங்கே இன்னும் நோட் பண்ணிங்கன்னா இது அசிங்க், நம்ம ஜஸ்ட் வாய்ட் தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நம்ம அசிங்க் வெயிட் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அசிங்க் இங்கே அவைட். ஃபைன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ லேபிள் கிளிக் பண்ணாலும் இப்போ சோர்ஸ் லாங்குவேஜை கிளிக் பண்ணாலும் டார்கெட் லாங்குவேஜை கிளிக் பண்ணாலும் நம்ம இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணோம். இப்போ இங்கிலீஷை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் லாங்குவேஜ் லிஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. பேக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஜெர்மனை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்கு ஓப்பன் ஆகுது.